ஹாய் விவேஸ், இன்னைக்கு முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி மலைக்கு வந்திருக்கிறோம். இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற பழனியில் முருகன் தண்டாயுதபாணியாக இங்கே மக்களுக்கு அருள் பாலிச்சிட்ருக்கிறாரு. அவரோட சிறப்புகளை ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் தைப்பூசம் முடிந்தாலும் பக்தர்கள் பாத யாத்திரை நடந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. சரவண பொய்கையில் நீராடிட்டு முடி காணிக்கையை செலுத்திட்டு திரு ஆவணங்குடியில் காவடி எடுத்து அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றிட்டுருக்காங்க. திரு ஆவணங்குடியில் தான் அவங்களோட பாத யாத்திரை நிறைவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவடியில் ரொம்ப சிறந்த ஒரு காவடி ஆட்டம் அங்கே பார்க்க முடிஞ்சுது. அதையும் பார்க்கலாம் அந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் பழனி மலையோட கிரிவல பாதையில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, இப்போ தற்போது எப்படி அந்த இடங்கள்லாம் அமைஞ்சிருக்குது அப்படின்ற விவரத்தையும் பார்த்துட்டு இடும்பன் மலையோட பின்புறத்தையும் பார்க்குறோம். இடும்பன் மலை எதனால் இந்த பழனி மலைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்பு செய்திகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் அமைஞ்சிருக்கிற பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு சிறப்புமிக்க ஒரு மலைக்குன்று தான் பழனி மலை. அதுக்கு பக்கத்திலே இடுமன் மலையும் அமைஞ்சிருக்குது. நம்ம அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்குறப்பே அந்த 2 மலைக்கு இடையில ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் கிடச்சிது. எத்தனையோ மலை குன்றுகள் இருந்தாலும் இந்த பழனி மலையில் முருகன் அமர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். 18 சித்தர்களில் முதன்மையானவர், முதல்ல குருவாக இருந்தவர் அகத்திய மாமுனி. அந்த அகத்தியரோட சீடரான இடுமன் 2 மலை குன்றுகளை தன் தோளில் தூக்கிட்டு வராரு. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் 2 மலை குன்றுகளை கீழே வச்சுட்டு கொஞ்சம் இழப்பாடுறாரு. அப்போ ஒரு சிறு பையனாக முருகப்பெருமான் இந்த குன்றின் மேலே ஏறி நின்றுக்கிறாரு. அப்போ இடும்பனுக்கும் முருகப்பெருமான் தண்டாயுதபாணிக்கும் பெரிய ஒரு போர் நடக்குது. அந்த போரில் இடுமனை வீழ்த்திறாரு. அப்போ இடுமனோட அவங்க மனைவி அவங்களோட உறவினர் முருகப்பெருமான்கிட்ட இடுமன் தங்களோட போரிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு கந்தனோட கருணை வேணும்னு சொல்லி கேட்டுறாங்க. அவங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் அவங்களுக்கு அருளிட்டு, அது மட்டும் இல்லாமல் இடுமனை தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கிறாரு. அந்த 2 குன்றுகளுமே ஒன்று சிவகிரி, ஒன்று சக்திகிரியாக இன்னுமே விளங்கிட்டுருக்கு. இந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே இன்னொரு ரொம்ப சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கணக்கம்பட்டி சுவாமிகள் எல்லா இடத்துலையுமே கால் பதித்த இடங்கள். இந்த கிரிவலம் வர்ற பாதை எல்லாத்துலேயுமே அவர் நடந்தே ரொம்ப நாட்கள் அவர் பயணித்த ஒரு இடமும் நம்ம தைப்பூசத்துக்கு அடுத்த நாள் பழனியில் கீழே அடிவாரத்தில் எந்த ஒரு கூட்டமே கிடையாது. ஆனால் காவடி எடுத்துகிட்டு வர்றவங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குழுவாக அவங்களோட பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. இது பழனி மலையோட பின்பகுதி. இங்கே தான் ரோபோ கார் இயக்கிட்டு இருக்கிறாங்க. கிரிவலம் போகிற பாதையிலே அமைஞ்சிருக்கு. ஒரு நபருக்கு 50 ரூபாய் டிக்கெட்டு போட்டிருக்காங்க. அவருடைய செல்ஃபோன் எல்லாத்தையுமே அந்த இடத்துல கொடுத்துட்டு போயிடலாம், திருப்பி வாங்கிக்கலாம். மொபைலுக்கு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு பில்லு கொடுத்துருவாங்க. அதை பத்திரமா வச்சுட்டு மொபைலை ரிட்டன் வாங்குறப்ப அதை கொடுக்கணும். அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட மொபைல் ரிட்டன் நமக்கு தருவாங்க. ஒப்படைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் செல்ஃபோனை போய் ரிட்டன் வாங்க முடியும். நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும் போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுத்தாங்களோ அவங்க கையில் மட்டும்தான் ஒப்படைக்கிறாங்க. அதனால கரெக்டாக அங்கே கொடுத்துட்டு நீங்கள் ரோபோ காரில் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெயின் விட்டுருக்காங்க, மின்சார ரயில். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா தான் டிக்கெட் ஒரு நபருக்கு. கொஞ்சம் பேர் தான் மேலே கூப்பிட்டு போயிட்டு திருப்பி அங்கே வெயிட் பண்ணி ரிட்டன் நம்ம வரணும். இதுக்கும் தனியாக ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. அந்தந்த பக்கத்துலேயே நம்ம மொபைல் கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பக்தர் கூட்டம் நிறையா இருந்தாங்க. அதனால் நம்ம 2 மணி நேரம் இந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் ட்ரெயினுக்கே போக முடியும். ரோபோவுக்கு போகிறதுக்கு 1 ஹவர் வெயிட் பண்ணணும். மேலே மலைக்கு போகிறதுக்கு படியில் போகணுன்னா நம்ம எப்போ வேணால் போயிட்டு எப்போ வேணால் இறங்கிக்கலாம். கிரிவல பாதையிலே இவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வர்றது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் சுற்றுறப்ப அந்த மலையோட சுற்றி உள்ள எல்லா பகுதியிலையுமே இந்த மாதிரி மண்டபம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆலமரங்கள் நிறைய நட்டிருக்காங்க. பெரிய பெரிய ஆலமரம், ஒரு ஆலமரம் இருந்தாலே ஒரு ஊர் தங்கலாம். ஆனால் இது சுற்றிலுமே ஆலமரம், புளிய மரம், இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப வெயிலில் நடக்கணுன்ற ஒரு இதே இல்லை. ரொம்ப குளுன்னு இருந்தது சுற்றி வர்றதுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழனி மலையிலேருந்தே துருவா கொடைக்கானலுக்கு இங்கேருந்தே பஸ்ஸெல்லாம் இருக்குது. இது இடுமன் மலையோட பின்பகுதி. இந்த இடைப்பட்ட இடத்துல தான் கொடைக்கானல் ரூட்டுக்கு பஸ் விட்ருக்காங்க.
கொடைக்கானல் மலையிலேருந்து பார்த்தாலும் பழனி மலை வந்து சிறப்பாக நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு இடமும் கொடைக்கானலில் இருக்குது. இந்த பாருங்கள் ஆலமரங்கள் வந்து நிறைய இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்து சித்தர்களோட ஜீவசமாதி அமைச்சிருக்கிறாங்க. அந்தந்த இடத்துல வந்து இவங்க வந்து 1966 சமாதியை வந்து இந்த இடத்துல ஆயிருக்காங்க. இங்கே வந்து மடம் இருக்குது, அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஐயா பயன்படுத்தின பெரம்பு 2 வந்து இருந்தது. அதுவும் இல்லாமல் 2 காவடிகளும் உள்ளே வச்சுருந்தாங்க. ரொம்ப அமைதியாக இருந்தது உள்ள ஜீவசமாதியை வணங்குறப்ப. நீங்கள் போனீங்கனாலும் பார்த்து வணங்கிட்டு வாங்க. காவடி எடுத்துகிட்டு வரும் பக்தர்கள் வந்து திரு ஆவணங்குடியிலேருந்து பழனி அடிவார் வரலுமே அவங்க நல்லா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இசையோட நல்லா ஆடிக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கு காவடி வந்து ஒரு காரணத்தோடு தான் எடுக்கிறாங்க. முனிவரோட சீடரான இடுமன் வந்து 2 மலை குன்றுகளை வந்து தோளில் காவடி மாதிரி தூக்கிட்டு வந்ததுனால அந்த நிகழ்வை நினைவூட்டும் வகையில் தான் இப்போ வந்து பழனிக்கு வர பக்தர் எல்லாருமே காவடி சுமந்து வராங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு பக்தி பரவசமாக தான் இருக்குது. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு சத்தத்தோட இசை கலைஞர்கள் வந்து இசையை ஏற்றிட்டு போகிறாங்க. பழனி மலைக்கு படிகள் பார்த்திங்கன்னா கீழேருந்து 690 படிகள் இருக்குது. நல்லா ஸ்பீடாக போனீங்கன்னா 20 நிமிஷத்தில் போயிடலாம். போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பழனி முருகப்பெருமானோட தரிசனம் வந்து நம்ம கண்குளிர பார்க்கணுன்னா நம்மளுக்கு ஃப்ரீயான இருக்கிற டயத்தை விட்டுட்டு பகவானை பார்க்கறதுக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி அந்த நேரத்தில் போனோம்னா இறைவனை வந்து மனமுருக முழுமையாக நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். முருகன் என்றாலே அழகுன்னு தான் அர்த்தம். அழகுக்கு அழகை சேர்க்கும் முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு நம்மளுடைய 2 கண்களுமே பத்தாது. இருந்தாலும் நம்ம கூட்டம் இல்லாத டயத்தில் போனால் முருகப்பெருமானை நல்லா பார்த்து வணங்கிட்டு வரலாம். அதுக்கடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லா டயத்திலும் போகிற மாதிரி அந்த படியில் வந்து தைப்பூசம் முடிஞ்சப்புறம் எல்லாமே லாக் பண்ணியிருக்காங்க. இந்த வழியில் மட்டும்தான் விட்றாங்க. காலையில் 4 மணிக்கே வந்து இந்த வழியில் போனோம்னா நம்ம படி வழியாக போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். விசேஷங்கள் இல்லாத நேரங்களில் வந்து 6 மணிக்கு தான் நம்ம படியில் ஏறதுக்கு அனுமதிப்பாங்க. இரவு வந்து 8 மணி வரலும் இறைவனை தரிசனம் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளம்பி போய்க்கலாம். செல்ஃபோன் எல்லாத்தையும் கீழே ஒப்படைச்சிட்டு தான் போகணும். அதை ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்கணும். மேலே கொண்டு போனோம்னா மறுபடியும் ரிட்டன் நம்மளை அனுப்பிச்சிருவாங்க. நிழலுக்காண்டி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எந்த இடத்துலையுமே வெயில் இல்லாமல் பக்தர்கள் வந்து கிறங்காமல் இறைவனை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நல்ல ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பழனி மலைக்கு அடியில் வந்து விநாயகரை வணங்கிட்டு தான் மேலே போகணும். கிரிவலம் போனாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் கிரிவலத்தை வந்து தொடங்கணும். முடிக்கிறப்பையும் அந்த இடத்துல வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஆவினங்குடியில் தான் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, திருமணம் பண்ணுறது எல்லா நிகழ்வுமே வந்து கீழேயே பண்ணிடுவாங்க. மேலே போய் முருகனை தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தனியாக ஒரு ரோடே வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ரொம்ப வந்து ஒரு டிராஃபிக் இல்லாமல் இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்ததாக வந்து ஒரு சிறப்பான ஒரு காவடி ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கையிலே காவடியை தொடாமலே அவங்க வந்து கீழே முதுகுலேருந்து தலைக்கு கொண்டு வராங்க. அந்த நிகழ்வு வந்து ரொம்ப பரவசமாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. 3 பக்தர் வந்து எலுமிச்சம்பழத்தை கீழே வச்சு கையை மடக்கிட்டு முதுகில் வந்து காவடி வச்சுட்டு வாயால் வந்து எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெல்ல எழுந்து காவடியை வந்து அந்த தோள்பட்டை கொண்டு வந்துடுறாங்க. அந்த இசைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆடவும் செய்கிறாங்க. காவடியை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க பயன்படுத்தி முருகனோட அருளால் அவங்க அவ்வளோ ஒரு சிறப்பாக பண்ணதை கூட பார்க்க முடியுது. காவடி ஆட்டத்தை வந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் அதில் ஒன்று வந்து பஞ்சாமிர்தம் வாங்குறது தான். அதையும் நம்ம வந்து வாங்கியாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.